காலையில மதிய உணவுக்கு முன்னாடி முத்துப்பாண்டியே அங்க ஜூம் பண்ணிக்கோங்க. மூலம் நட்சத்திர மாமனார் தோஷ விதிவிலக்கு லக்னம் வாரியா எப்படி வருதுன்னு பார்த்துருவோம். எனக்கு அடுத்து நம்ம பழனிசாமி ஐயா வந்து பேசுவாரு. அதுக்கு அடுத்து எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய பட்டிமன்றம் தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மூல நட்சத்திரத்துல பிறந்தா மாமனார் தோஷம் இல்லைங்களா? ரைட்டு. இப்ப மூல நட்சத்திரத்துல பிறந்துட்டாலே மாமனார் தோஷம் ஏற்படுமா அப்படின்னா எல்லோருக்கும் ஏற்படாது. ஏன்னா மூலம் நட்சத்திரம் பிறந்துட்டா 3ஆம் அதிபதி, அதான் மாமனாருக்கு உண்டான ஸ்தானம், அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்போ இப்ப மேஷ லக்னம், ஒவ்வொரு லக்னமா பார்த்துடலாம். மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு 3ஆம் இடம் மிதுனம், இதன் அதிபதி புதன். பொதுவாகவே மேஷ லக்னத்துக்கு புதன் அசுப கிரகம், பாப கிரகம். அவர் 3-6க்கு அதிபதியாக வரக்கூடியவர். அப்போ அவரு 3ஆம் வீட்டிலேயே இருந்துட்டா இந்த தோஷத்தை சொல்ல வேண்டியதில்லை. அதே நேரத்துல அவர் லக்னத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்க, கண்டிப்பா பிணக்கு ஏற்படும். ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய்க்கும் அவர் பகை கிரகமாக வரக்கூடியவர் என்பது மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு. அடுத்தது இங்க 2ல இருந்தாலும் சிக்கல் உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது. இவங்க பேச்சே மாமனாரை புண்படுத்தும், மாமனார் பேசுறது இவருக்கு பிடிக்காது. அடுத்து 3ஆம் வீட்டுல இங்க இருந்தா ஓகே. 3ஆம் இடம் என்ன இருந்தாலும் சகாயஸ்தானம், அந்த கிரகம் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறது சிறப்பு. இங்க 4ல புதன் இருக்கிறது மேச லக்னத்துக்கு அத்தனை சிறப்பு கிடையாது. ஏன்னா லக்னாதிபதி அங்க நீசம் அடையும் வீடு, 6ஆம் அதிபதி 4ல் இருப்பது அப்படிங்கிறதும் அத்தனை சிறப்பு கிடையாது. இங்க புதன் இருக்காரு அப்படின்னா மத்திம பலன், அவங்கவுங்க ட்ராக்ல போய்கிட்டா நியூட்ரலா போய்க்கலாம். இங்க இருந்தா ஜாதகரை விட மாமனார் வந்து கொஞ்சம் மிச்சமா பலமா இருப்பாரு. எதுக்காம அனுசரிச்சு போய்க்கிறது உத்தமம். இங்க இருந்தா சிக்கல், மூல நட்சத்திரம் மாமனார் தோஷம் நிச்சயம் உண்டு. இங்க இருக்கிறது வந்து புதன் மேச லக்னத்துக்கு 7ல இருந்து மூல நட்சத்திரத்துல இருந்தா பாதிப்பு உண்டு. அதே மாதிரி இங்க புதன் இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு மூல நட்சத்திர தோஷம் உண்டு, பாதிப்பு உண்டு. என்ன காரணம் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க மறைந்த புதன் நிறைந்த பலனை தரும் அப்படின்னா, இவருக்கு வந்து வித்தை இருக்கும், யாருக்கும் அறியாமல் பல வித்தைகளை வந்து தன்கிட்ட வச்சிருப்பாருங்கிறது, தனக்குண்டான பலன் கிடைக்குங்கிறது வேற. ஆனால் 3ஆம் அதிபதி இங்க 8ல் மறைந்திருப்பது என்பது காது சம்பந்தப்பட்ட உபாதையும், மாமனார் உறவு நிச்சயம் சிறப்பை தராது. அதுக்கு இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்து மேச லக்னமா இருந்து புதன் 8ல இருந்தா கண்டிப்பா தோஷம் உண்டு. அடுத்தது 9ஆம் வீட்டுல இங்க சேர்க்கை பெற்று இருந்தா சிறப்பை தரும், தோஷத்தை எடுத்துக்கவே கூடாது. இந்த புதன் தனுசு ராசியில இருந்தா மேச லக்னமாக இருந்து அப்ப அவங்களுக்கு மூல நட்சத்திரம் மாமனார் தோஷம் கிடையாது. என்ன காரணம்? 9ல ஒரு கிரகம் இருந்தா சுபத்தன்மை வாய்ந்தது, அதுவும் தனுசு இயற்கையிலேயே சுபத்தன்மை வாய்ந்த ராசி. அது மட்டும் இல்ல, தன் வீட்டை தான் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. அடுத்தது 10ஆம் வீடு, இங்க மகரத்தில் இருந்தால் மத்திம பலன். இங்க புதன் இருந்தாரு அப்படின்னா, கும்பத்தில் இருந்தார்னா ஆதாயம் உண்டு. 3ஆம் அதிபதி 11ல மாமனாரின் சகாயத்தின் மூலமாக ஜாதகருக்கு விருப்பம் நிறைவேறும், ஆதாயம் அதிகம் கிடைக்கும் என்பது சூட்சமம். இங்க இருந்தா நான் சொல்லவே வேண்டியதுல எலிமெண்டரி ஸ்கூல் பாயிண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். அது 12ல் மறைவு மட்டுமல்ல நீசமும் அடைந்திருக்கிறார் என்பது, இது சிறப்பில்லை. சோ ஒரு மூல நட்சத்திரத்துல பிறந்து அவர் மேஷ லக்னமாக இருந்தால் எல்லாருக்குமே ஒரே மாதிரி மாமனார் தோஷம் அப்படின்னு எடுக்க கூடாதுங்கிறதுக்காக, அதாவது ஜோதிடம்ங்கிறத கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸோட விளையாட்டு தான். ஒவ்வொன்றுக்கும் எப்படி மாறுபடுது, அந்த சுருதி யுக்தி பேதம்னு இதைதான் சூட்சமா சொன்னாங்க. அந்த ஜாதகத்தின் நிலைப்பாடு, அதிபதி ஆதிபத்தியம் காரகத்துவம் எது அப்படின்னு பார்த்துதான் நம்ம முடிவெடுக்கணும். இப்ப மேசத்துக்கு வந்து மூல நட்சத்திரத்துல ஒருத்தங்க பிறந்தா மாமனார் தோஷம், புதன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் பலன்கள் நுட்பமாக மாறுபடும் அப்படிங்கறதா உண்மை. ஏன் இதை சொல்றேன்னா, நல்ல வசதி, நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லா தகுதி இருக்கு, மூல நட்சத்திரம் மாமனார் அது சேர்க்காத, அதை ஒதுக்கு,
இது வந்து பிற்போக்குத்தனமானது, மூட நம்பிக்கை. ஜோதிடம்னாலே மூட நம்பிக்கைங்கிற மாதிரி நம்மளை கிண்டல் கேலி பண்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இது விஞ்ஞான, தொழில்நுட்ப, அறிவியல், ஆன்மீக பூர்வமான ஒரு கல்வி அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்காக நம்ம இதை சொல்லணும். நிறைய விழிப்புணர்ச்சியை கொண்டு வரணும் ஜோதிடத்துல. அதை விட்டுட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி தொட்டதுக்கெல்லாம் தோஷம், தொட்டதுக்கெல்லாம் பரிகாரம்னு சொல்லக்கூடாது. இது ஒரு சயின்ஸ், இது ஒரு மேத்ஸ், இது ஒரு வழிகாட்டும் கல்வி, மறைநிலை கல்வி. இது அடுத்து இப்ப புரிஞ்சுதுங்களா? அடுத்த லக்கணத்துக்கு போவோம். ஒரு 4 லக்கணத்துக்கு போவோம். இங்க பழனிசாமி ஐயா அடுத்து ரெடியா இருங்க. பழனிசாமி ஐயா வக்கரகாளியம்மன், முருகன் ஐயா, இதெல்லாம் உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுட்டா எல்லாருக்குமே புரியும். புரியுதா? நன்றாக புரிகிறதா? அடுத்தது ரிஷபலக்கணம். இப்போ ரிஷபலக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் இந்த லக்னத்துல இருந்தா சூப்பர். மூலத்திரிகோணம், உச்சபலன், லக்னத்திலேயே இருக்காரு. மாமனாரின் அன்பு, ஆதாயம், அனுசரணை ஜாதகருக்கு உண்டு. ஆனால் 8ல் சந்திரன் இருப்பது, அதாவது மூல நட்சத்திரம், ஜாதகரின் சுபாவம் முரண்பாடானது. கொஞ்சம் அந்தரங்க விஷயத்துல இருக்க வேண்டிய, அது தனி, நம்ம அதை இங்க பேச வேண்டாம். மாமனார் உறவுக்கு ஜாதகரின் நிலைப்பாடு எப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்து சந்திரன் இங்க இருக்கார் அப்படின்னா ரிஷபலக்கணத்திற்கு 2ஆம் இடமாகிய மிதுனத்தில் இருந்தா மத்திம பலன். 3ஆம் இடமாகிய கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பது சிறப்பு. மாமனார் மூலமாக அன்பும் அனுசரணையும் ஆதரவும் உண்டு. அடுத்தது இங்க 4 சந்திரன் இருக்கார் அப்படின்னா இதுவும் சிறப்பு. 5ல் இங்க சந்திரன் இருக்காரு, இதுவும் சிறப்பு. இங்க 6ஆம் வீட்டுல சந்திரன் இருக்காரு அப்படின்னா இது மைனஸ். 7ஆம் வீட்டில் சந்திரன் இங்க நீசம் அடைவார். இது மாமனாரை பத்தி சர்ச்சைகள் இருக்கும், ஆனால் இவருக்கு ஆதாயம் கிடைக்கும். அப்படிதான் எடுத்துக்கணும். மாமனாரை பத்தி நீ ஆராயாத, அவரு கேரக்டர் நீ பார்க்காத, அவர் வாழ்ந்து முடிச்சிட்டாரு, உனக்கு என்ன ஆதாயம் கிடைக்குன்னு பாருன்னு நம்ம வலியுறுத்துவோம் இல்லையா, வழிகாட்டுவோம் இல்லையா. அறிவுரை வந்து இப்படி சொல்லலாம். இங்க அடுத்தது 8ல இருந்தா இத கண்டிப்பா சொல்லலாம். ஆகவே ஆகாது, தனிக்குடித்தனம் போயிடுங்க அப்படின்னு சொல்லலாம். மாமனார் ஜாதகம் பலமா இருக்கு, ஆயுள் பலம் கட்டியா இருக்குன்னு அவரு ஜாதகத்தையும் வாங்கி பார்த்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இருங்கன்னு சொல்லலாம். அல்லது சிக்கலா இருந்ததுன்னா வேண்டாம், மூல நட்சத்திர தோஷமும் இந்த தன்மையும் 2ம் சேர்ந்து பாதிப்பை தரும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்தது இங்க 9ல் இருப்பது சிறப்பு, நல்ல பலன்களை தருவாங்க. ஆனா இங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த திரிகோணம் அப்படிங்கிறது வந்து தன் வீட்டை தான் பார்ப்பது அப்படிங்கிற கண்ணோட்டத்துல இது சிறப்பை தரும், பாதிப்பு கிடையாது. அடுத்தது இங்க 10ல இருக்கிறதும் கும்பத்துல சந்திரன் இருந்தாலும் மாமனார் தோஷம் இல்ல, பாதிப்பை தராது. 11ல் இருப்பது மாமனார் மூலமாக ஆதாயம் கிட்டும். 12ல் இருந்தால் சிறப்பில்லை, மாமனார் தோஷம் உண்டு. அப்போ கான்செப்ட் புரிஞ்சிருப்பீங்க, எந்த கிரகம் எங்க எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஒரு சில பேர் கேட்கலைன்னாலும் சொல்றேன். இப்ப ஒரு நல்ல இடத்துலயே இருக்கு, இருந்தாலும் கிரக சேர்க்கையை பொறுத்து அதோட பலன் நுட்பமா மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கிரகத்தோட ராகு கேது சம்பந்தப்பட்டிருந்தா மாமனார் சர்ச்சைக்குரியவரா இருப்பார், அது அவருடைய பர்சனல் லைஃப், அது நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அவர் ஆதாயத்தை தருகிறாரா, அவர் கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறாரா அந்த அதிபதி, அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். நதிமூலம் ரிஷி மூலம் பார்க்காதன்னு ஏன் பொதுவா சொன்னாங்க? சாஸ்திர ரீதியா இருக்கிற ரிஷிகளுக்கு இல்ல ஞானிகளுக்கு அப்படின்னு சொல்ல, பொதுவா நடைமுறையில் சக மனிதர்களோட நதிமூல ரிஷி மூலம் பார்க்காத. உனக்கு ஒத்து வருதா பழகு, ஒத்து வரலையா நீ விலகி போ, ஆளுக்கு ஒரு பக்கமா இருங்கன்னு சொல்றதுக்காக தான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அடுத்து இன்னும் ஒரு லக்னம் சொன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும், சராசிரம் உபயங்கிற கண்ணோட்டத்துல. புரியுதா? நான் வேகமா போறேன்னா? அனுபவப்பட்டவங்களுக்கு இது ஒரு சிம்பிள் லாஜிக் தான், இல்ல இதை போய் சொல்றாருன்னு நினைக்க வேண்டாம். ஆனா நம்ம நிகழ்ச்சி வந்து உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரும் பாக்குறதுக்கு தானே ஒழிய நம்ம இங்க அரங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 20, 30, 40 பேர்த்துக்காக அல்ல.
இப்ப லைவ்லயே 2000 3000 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். அடுத்து மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி சூரியன், சந்திரன் இங்க மூலத்துல, ரைட். இப்போ இவங்க வந்து ஒருத்தர் நட்பு ஒருத்தர் சமம். அதாவது புதனும் சூரியனும் ஜாதக ரீதியா, இயற்கை நைசார்கிக சுப கிரக ரீதியாக. இந்த சூரியன் மிதுனத்தில் இருந்தால் சிறப்பு. மாமனாருக்கு கட்டுப்பட்டவராக, ஒரு சில பேர் மாமனார் சொல் பேச்ச கேட்டு அனுசரிச்சு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த விதத்திலையும் மைனஸ், மூலத்துல இருந்துட்டா மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க 2ல இருந்தாலும் ஓகே, சிறப்பு. 3ல சூரியன் ஆட்சியில மிக சிறப்பு. 4ல இருந்தாலும் சிறப்பு. 5ல இங்க இருந்தா, இங்க நிறைய பேர் கேட்கலாம், சூரியன் நீசம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மாமனார் சாதாரணமா இருப்பார். நீங்க பொண்ணு கட்டுற இடம் வந்து ஒரு சாதாரண வீட்டுல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அல்லது அவர் உடல்நிலை முடியாம இருப்பார். இதுதான் லாஜிக். நீசமாயிட்டதுனால அவருக்கு தோஷம் அவருக்கு மோசம் அப்படி சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் ஒரு திரிகோண ஸ்தானம் இல்லையா, அதுக்காக. ஜாதகருக்கு வந்து ஒரு பித்திரு தோஷம் இருக்கலாம், அது வேற விஷயம். சுக்கிரனின் நிலைப்பாட்டை வச்சு நம்ம எடுக்கணும், அது வேற விஷயம். அடுத்தது, இங்க சூரியன் இருந்தால் சிக்கல். மிதுன லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி இங்க 6ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்தால் சிக்கல். இது ஆகாதுன்னு தவிர்க்கலாம். அல்லது ஆளுக்கு ஒரு பக்கம் குடியிருங்கன்னு வலியுறுத்தலாம். இங்க 7ல இருக்கிறது ஜாதகரின் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை கேள்விக்குறியானது. ஆனால் மாமனார் அவருக்கு உண்டான கடமையை செய்வார். மாமனார் தோஷம் கிடையாது. இங்க 8ல இருந்தா கடும் பகை வீடு. இது ரொம்ப மோசம். இதாவது சூரியன் வந்து இது நட்பு வீடு, இது கடும் பகை வீடு. சோ இத வந்து முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. அடுத்தது, இங்க சூரியன் இருக்கார் அப்படின்னா 9ஆம் வீட்டுல இருக்காரு. காரகோ பாவனாசிங்கிற கான்செப்ட் வேற. ஆனா இங்க தன் வீட்டை அவர் பாக்குறாரு. சோ மாமனார் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்தது 10ல சூரியன் இருக்காரு அப்படின்னா திக்பலம், இயற்கை சுபராகிய குருவின் வீட்டுல இருக்காரு. ஓகே, வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம். இங்க சூரியன் இருந்தாலும் மிக மிக சிறப்பு. இதை எக்காரணம் கொண்டு தோஷம்னே சொல்லக்கூடாது. இது யோகமுள்ள ஜாதமா மாறிடும். மூலத்துல பிறந்திருந்தா மாமனார் தோஷம், இது யோகமா மாறிடும். 3ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருப்பது ஒரு சிறப்பு, அவர் உச்சமடைந்திருப்பது ஒரு சிறப்பு. அப்போ மல்டி அட்வான்டேஜஸ் ஜாதகருக்கு நிச்சயம் கிடைக்கும். மிகச்சிறந்த பலன். இதுக்கு வந்து 3 டிக்கே கொடுக்கலாம். அடுத்தது, இங்க 12ல் இருந்தால் இது கடும் பகை வீடு. 12ஆம் இடத்துக்கு செல்கிறார். நிச்சயம் மாமனார் உறவு சிறப்பை தராது. மாமனார் இல்லாத இடத்துல எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வழிகாட்டலாம். சோ 3 லக்கணம் பார்த்துக்கிட்டோம். இந்த கான்செப்ட்ல மீதி 9 லக்கணத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம். எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் ஒரு விதி என்று இருந்தால் விதிவிலக்கு எப்படி என்பதை 12 விதமாக நம்ம எடுக்கணும். இது இப்ப இந்த இடத்துல 12 லக்னமா அல்லது 12 ராசின்னு சொல்லிட்டேன். இது இன்னும் 108 விதமா நம்ம எடுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, பாவக மாற்றமும் நட்சத்திர பாதம் வாரியா ஒவ்வொரு ராசியிலையும் 9 நட்சத்திர பாதம். அப்ப 12 × 9 108 பாதம் வாரியா ஒவ்வொரு விஷயமும் அப்படித்தான் திசை திரும்பும். அதை விட்டுட்டு நிறைய பேருக்கு இந்த பாவக மாற்றம் பாவக சந்தி தெரியாது. கண்டாந்தத்தை வேற இதுல போட்டு குழப்பிக்குவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த ரேவதி மூலம், ரேவதி அஸ்வினி, இங்க ஆயில்ய மகம், இங்க கேட்டை மூலம், இது பாத்தீங்கன்னா கண்டாந்தான் 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 சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், கண்டத்துக்கே அந்தம் போ. அந்தம்னா என்ன? முடிவு. அந்த கண்டத்துக்கே அந்தம் வந்துருச்சு, முடிவாயிடுச்சு, போ அப்படிமே. நான் தமிழ்ல கொஞ்ச நேரம் விளையாடுவேன். நான் தமிழ் புலவர்லாம் கிடையாது, ஓய்வு பெற்ற ஆசிரியர். என்னை பார்த்து ரொம்ப நினைச்சு கிண்டல் பண்ணாதீங்க. சரி, போதும்னு நினைக்கிறேன். பழனிசாமி ஐயா, அடுத்த சொற்பொழிவாளரை வாங்கன்னு சொல்றேன். சரி, என்னோட ரவுண்ட நான் முடிச்சுக்கிறேன். ஏதாவது டவுட்டா? வாங்க வாங்க வாங்க, அடுத்து நீங்க தான். அது அவர்கிட்ட தான் கேட்கணும். வேற அவரு போயிட்டாரு, இருக்காரா? அவரு இருக்கும்போது அவர்கிட்ட பேசணும். அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. வேற ஏதாவது பேசணுமா?
அதை விட்டுருங்க, வேற ஏதாவது. அவர் பேசும்போது நீங்க கேட்டிருக்கணும். அவர் இங்கதான் இருக்காரு, தனியா கேட்டுக்கணும். அடுத்தது வேற ஏதாவது, இப்ப வேற ஏதாவது பொதுவா புதுசா ஏதாவது கேட்க